அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். ஜவுமே கேலட் செர்ரா டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான த விமன் இன் த யார்ட் என்ற அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் ஹாரர் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துக்கலாம். தனியா வாழ்ந்து வர ஒரு ஃபேமிலிக்கு சொந்தமான பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள அத்துமீறி நுழைகிறா ஒரு மர்ம பெண். இதுவரை அந்த குடும்பத்தினர்களுக்கு தெரியாத சில உண்மைகளை சொல்கிற அந்த பொண்ணு யாரு, அவளால இந்த ஃபேமிலி சந்திச்ச ஆபத்துகள் என்ன என்பதுதான் த உமன் இந்த யார்ட் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ரமோனா இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். சமீபத்தில் நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இவங்க கணவர் இறந்து போயிட்டாரு. அதே ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு கால் அடிபட்டு நடக்க முடியாம வாக்கிங் ஸ்டிக் உதவியோட தான் இப்ப நடமாடிக்கிட்டு இருக்காங்க. டைலர் என்ற ஒரு டீனேஜ் பையனும் ஆனி என்ற பெண் குழந்தையும் இவங்களுக்கு இருக்கு. முன்ன சிட்டியில இருந்த இவங்க சில மாதங்களுக்கு முன்பு தான் இந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. கிராமம் போன்ற ஒரு பகுதியில இவங்க வீடு அமைஞ்சிருக்கு. குழந்தைகளை அன்பா பாத்துக்கிற ரமோனா சில நேரங்கள்ல அவங்களுக்கே தெரியாம கடுமையாவும் நடந்துக்கிறாங்க. ஒரு நாள் காலையில எந்திரிக்கும் போதே இவங்க வீட்டுல கரண்ட் இல்ல. இபி ஆபீஸுக்கு போன் பண்ணுங்கன்னு டைலர் அம்மா கிட்ட சொல்ல, இன்னைக்கு ஒரு நாளாவது வீடியோ கேம் விளையாடாம இரு, கரண்ட் வரும்போது வரட்டும்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா உண்மையில செல்போன்ல சார்ஜ் இல்ல, இவங்க வீட்டுல லேண்ட்லைன் போனும் கிடையாது. வழக்கமா அவங்களோட தினசரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பெண் இவங்க வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கா. கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க அந்த பொண்ணு முகத்தையும் சேர்த்து மூடி இருக்கா. சந்தேகப்படும்படியா தெரிகிற அவகிட்ட நெருங்கி போய் நம்ம ஹீரோயின் பேசும்போது இன்னைக்குதான் அந்த நாள்னு அங்க உட்கார்ந்துருக்க அந்த பொண்ணு சொல்றா. கூடவே அவ கைகள்ல ரத்த கரையும் படிஞ்சிருக்கு. மேலும் அவ கிட்ட பேசும்போது நம்ம ஹீரோயின் குடும்பத்தை பத்தின சில ரகசியங்களும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இனி இங்க இருந்தா ஆபத்துன்னு தெரிஞ்ச ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப ஜீப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஜீப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. போன்ல சார்ஜ் இல்ல, காரும் ஸ்டார்ட் ஆகல. பக்கத்து வீட்டுக்கு போகணும்னா கூட 2 மைல் தூரம் நடந்துதான் போகணும். அடிபட்ட காலோட குழந்தைகளை கூட்டிட்டு போக முடியாது என்பதால வீட்டை பூட்டிட்டு 3 பேரும் வீட்டுக்குள்ளரே இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில இருக்க அந்த மர்ம பெண் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டே இருக்கா. வீட்டுக்கு வெளியே கட்டி வச்சிருந்த நாயும் காணாம போயிடுது. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த டைலர் வெளியே இருக்க அந்த மர்ம பெண்ணை துப்பாக்கியால சுட போறான். வெளியே இருக்க அந்த பொண்ணு டைலர் துப்பாக்கியோட எதிரில நிப்பதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அப்படியே எந்திரிச்சு நின்னு டைலரோட அப்பாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட் பத்தி சில உண்மைகளை சொல்றா. இதை கேட்ட பிறகு அப்படியே அமைதியா வீட்டுக்குள்ள வந்துடுறான் டைலர். உண்மையிலேயே டெய்லரோட அப்பா எப்படி இறந்தாரு, வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருக்க அந்த மர்மமான பெண் யாரு, எதற்காக அவ இங்க வந்திருக்கா என்ற பல கேள்விகளுக்கான விடைதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். இது ஒரு சாதாரண ஹாரர் கதை இல்ல. இந்த படத்துல வெளிப்படையா பயமுறுத்துற காட்சிகளை விட மன அழுத்தம், தனிமை மற்றும் மனநோய் போன்ற டீப்பான எமோஷன்ஸை மெட்டபாரிக்கல் ஸ்டைல்ல சொல்லப்பட்ட ஒரு சைக்கோபாத்திக் ஸ்டோரி தான் இந்த படம். அடுத்ததா இந்த படத்துல நம்ம ஹீரோயினோட டிப்ரெஷன், தாய்மையோட பர்டன் மற்றும் இழப்பின் வலி என எல்லாவற்றையுமே மிக நுட்பமா காட்சிப்படுத்தி இருக்காங்க. வெளியில உட்கார்ந்திருக்க மர்ம பெண் ஒரு உண்மையான மனிதரா அல்லது நம்ம ஹீரோயினோட குற்ற உணர்வு மற்றும் துக்கத்தினால் உருவான ஒரு மாய உருவமா என்ற சஸ்பென்ஸ படம் முழுவதும் இருக்கிற மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. படத்தோட கதை மற்றும் அட்மாஸ்பியர் உருவாக்கும் பயத்தை பல இடங்கள்ல நான் அனுபவிச்சேன். ஆனா ஜம்ஸ்கேர்ல பயன்படுத்தப்பட்ட இசை கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல. அடுத்ததா இந்த படத்தின் ஒளிப்பதிவுல பயன்படுத்தப்பட்ட நேச்சுரல் லைட்டும் நிழல்களும் கொடுக்கிற ஹாரர் ஃபீல் டிஃப்ரெண்டா இருந்தது. அடுத்ததா படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ரமோனா என்ற ஹீரோயின் கேரக்டர்ல வர டெனிலியா டெட்வைலர் படத்தின் எமோஷனல் பில்லராகவே இருந்திருக்காங்க. பல இடங்கள்ல இவங்களோட நடிப்பு நம்மளை ஆழமா பாதிக்கும் வகையில இருந்துச்சு. சின்ன சின்ன அடையாளங்கள் மற்றும் இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸை நாம புரிஞ்சிக்க முடியும். இன்னும் சிலருக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் குழப்பமாகவே இருக்கும். வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருக்க மர்ம பெண் நகரும் காட்சி, வீட்டுக்குள்ள படர்கிற நிழல், கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த மர்ம பெண் ஃபியூச்சரை காண்பிக்கும் காட்சி, இதெல்லாம் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன்ஸ். அடல்ட் கண்டென்ட் எதுவும் இந்த படத்துல இல்ல. இப்போதைக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இல்ல. மொத்தத்துல ஸ்லோ பர்ன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்களை விரும்பி பாக்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினா நடிச்ச டெனிலியா டெட்வைலரோட நல்ல ஆக்டிங்காகவே தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.